ஹலோ. இப்போ நான் ஏஎம்எல்ஐடி ஆப்குள்ளே இருக்கிறேன். இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் Z2 ANC. ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் Z2மே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே லெவல் தான் இருக்குது. எதுக்காக நிறைய பேர்ட்டு கேட்டிருக்கேன், எதுக்காக இந்த ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் Z2 வந்து வாங்கினீங்க? நானே நிறையா பேர் பார்த்துருக்கேன். நிறையா பேர் காலத்தில் இந்த ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் Z2 தான் நிறையா பேர்கிட்ட இருக்கும். ஏன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் நிறையா பேர்கிட்ட நான் கேட்டதுக்கு ஒவ்வொருத்தர் சொன்ன பதில் ஒவ்வொரு விதமாக இருந்தது. ஒரு சிலருக்கு ஓவராலாக எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. ஒரு சிலர் பேஸுக்காகன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் பேட்ரி பேக்கப்புக்குன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் அவங்க ட்ராவலிங்க்கு நல்லா இருந்தது, கால் பேசுறதுக்கு நல்லா இருந்ததுன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. ஆனால் சவுண்டுக்காக அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொன்னது எப்படின்னா பேஸுக்காக அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் Z2வோட டியூரபிலிட்டி வந்து ரொம்ப பிடிச்சி நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த பேஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, டிஸ்டர்பிங்காக இருந்தது. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே குத்துப்பாட்டு, பீட்ஸு, இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மாதிரி ரொம்ப ட்ரம்ஸ் இந்த மாதிரி சவுண்டு கேட்கறதுக்கு தான் இந்த ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z2 வந்து நல்லாயிருக்கும். டக்குன்னு இந்த ஒரு குத்துப்பாட்டு கேட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு மெலடி சாங்க்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிறீங்க அப்படின்னா அந்த மெலடி சாங்கில் இருக்க பேஸும் பீட்ஸுமே எப்படி சொல்கிறதுனா அதுவுமே ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு போல்டான சவுண்டு மாதிரி காட்டுது. ஆக்சுவலாக அது ஒரு மெலடி பாட்டுக்கு உண்டான ஃபீல் வந்து அந்த சாங்கில் கரெக்டாக டெலிவரி ஆகுறது இல்லை. ஆக்சுவலாக ஒன் ப்ளஸ் புல்லட் ஒயர்லெஸ் Z2வில் வந்து இது எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அது ஆக்சுவலாக டிஃபால்ட்டாக இருக்கிறது. நம்ம வேணால் நம்ம ஃபோனில் இருக்க EQவில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன வேலைப்பாடுகள் செஞ்சு கொஞ்சம் அந்த டியூனிங் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஆனால் Z2 ANC வந்து இந்த ஆப் கண்ட்ரோல் கொடுத்ததுனால நம்மளுக்கு இதிலே வந்து கஸ்டமைஸ்டு EQ செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. பேலன்ஸ் டிஃபால்ட்டு, போல்டு சவுண்டு, அந்த செரினேடு, பேஸ், இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் EQ செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேலன்ஸ்னால் உங்களுக்கு பேஸும் ட்ரிபிளும் ஒரு கரெக்டான லெவலில் இருக்கும். ஆனால் எல்லாமே வி ஷேப் டியூனிங் தான். வி ஷேப் டியூனிங் அப்படின்னா என்னென்னா பேஸ் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ஹையாகவும், ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஹையாகவும், மிட் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் ரிசஸ்டாக இருக்கும். அதாவது மேல் வாய்ஸ் ஃபீமேல் வாய்ஸ் வர்ற இடம், கொஞ்சம் இந்த மிட் பேஸ் வாய்ஸ் இருக்கிற இடம், இந்த இடம் வந்து கொஞ்சம் சவுண்டு கம்மியாக கேட்குற இடம். இதை தான் வந்து வி ஷேப் டியூனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸுக்கும் சில்லிங்ஸ்க்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற டைப் ஆஃப் டியூனிங். பேலன்ஸில் வந்து ஒரு கரெக்டான லெவல் இருக்கும், இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வாய்ஸ் வந்து ரிசஸ்டாக இருக்கும். போல்டுன்னா பேஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நல்லா கொஞ்சம் ஹெவி பீட்டோடு இருக்கும். இந்த செரனைடு அப்படின்றது வந்து ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, மிட்டும் ட்ரிபிளும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி வர EQ செட்டிங்ஸ். பேஸுன்றது அதுவும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப டீப் பேஸாக இல்லாமல் ஒரு லைட்டு எம்ஃபசிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஒரு பேஸ் செட்டிங் உள்ளது. இப்போ நான் சொல்கிற ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் கொஞ்சம் ஈக்குவலைசர் ட்வீக் பண்ணால் இந்த ஒன் ப்ளஸ் புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z2 வந்து இந்த ANC மாடலை வந்து எப்படி நல்ல சவுண்டிங் இதாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி டியூன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும், உங்களுக்கு பேஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. இது செட்டிங்ஸில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை இந்த டைப் ஆஃப் டியூனிங் வந்து உங்களுக்கு பிடிக்கலாம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு 62 ஹெர்ட்ஸில் வந்து -3, இது வந்து இந்த 62 250 வந்து பேஸ் அண்ட் சப் பேஸ் ரீஜியன். இதில் வந்து -3லையும் 250 ஹெர்ட்ஸில் இதில் வந்து -4லையும் வச்சுக்கோங்க. அந்த 1K ரீஜனில் வந்து ஒரு dB ஜாஸ்தியாகவும், அடுத்து 4K ரீஜனில் வந்து 3 dB ஜாஸ்தியாகவும், 8K ரீஜனில் -2 dB ரீஜன்லேயும், 16K கிலோஹெர்ட்ஸ் ரீஜனில் வந்து -1 dBயும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக என்னென்னா நான் இது சின்ன சின்ன ட்வீட் பண்ணி பார்த்துட்ருக்கும்போது எனக்கு பேஸில் வந்து நீங்கள் அது ஃபுல்லாக கீழே -6 dB வரை கொண்டு போனாலும் பேஸ் விழுற இடத்துல வந்து அந்த பேஸோட
குவாலிட்டி, அந்த பேஸோட பஞ்சினஸ் வந்து இன்னுமே நல்லா கேட்டது. அவங்க பேஸுக்காக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப லோ வால்யூமில் கூட அந்த டெசிபிள்ஸ் நம்ம குறைக்கும் போது கூட அந்த பேஸோட பஞ்சினஸ், அந்த பேஸோட ரிச்னஸ், அந்த பேஸோட தம்பினஸ் அது வந்து குறையவே இல்லை. நம்மளுக்கு அந்த சின்ன ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல நான் பேஸ் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த 1 kHz 4 kHz ரீஜனில் நான் ஏன் அதிகம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஒரு வி ஷேப் டியூனிங். இந்த இடத்துல வந்து வாய்ஸ் குறையும். இப்போ இந்த டியூனிங் வந்து எதுக்காக நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதில் வந்து வாய்ஸையும் அந்த மிட்ரேஞ்சு அந்த சப்பேஸ் ரீஜனும் மிட் ரீஜனும் நான் கொஞ்சம் தூக்கி கொடுத்துட்டு சப்பேஸும் ட்ரெபிளும் கொஞ்சம் குறைச்சிட்டேன். ட்ரெபிள் நான் குறைச்சாலுமே அந்த வாய்ஸில் உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ள ஷார்ப்னஸ் வந்து எங்கேயுமே எந்த இடத்துலையுமே அடி வாங்கலை. நான் நிறையா இதெல்லாம் கேட்டிருக்கேன். ஆக்சுவலாக நான் ஒரு சாங்கை வந்து டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஹெட்ஃபோனை டெஸ்ட் பண்ணுறேன், ஒரு EQ செட்டிங்ஸை நான் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, சூப்பர்மேன் தீப்னு ஒன்று உண்டு. இந்த ஆர்கெஸ்ட்ரா வெர்ஷன் சொல்லி ஆப்பிள் மியூசிக், ஸ்பாட்டிஃபை எல்லாத்துலேயுமே உண்டு. நான் வந்து அதை வச்சு தான் டெஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறது வந்து ஒவ்வொரு சவுண்டும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரும். ஆக்சுவலாக நம்ம அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிற இடத்துல உட்காந்து கேட்ட மாதிரி அந்த ஃபீல் வரும். ஆப்பிள் மியூசிக்கில் வந்து இன்னும் நல்லா அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஆக்சுவலாக நான் இந்த செட்டிங்ஸில் வச்சு கேட்கும்போது இதை ஆஃப் பண்ணிவிட்டு பேலன்ஸ்டெல்லாம் இல்லை இந்த மாதிரி பேஸில் வச்சு கேட்கும்போது இருந்த அந்த சவுண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் வந்து இதில் இன்னும் நான் ட்வீக் பண்ண இந்த செட்டிங்ஸ் வந்து இன்னும் நல்லா நல்லா என்ன சொல்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் செப்பரேஷன் வந்து இன்னும் நல்லாவே ஃபீல் ஆச்சு. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நடுவில் கேப்பும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு நடுவில் அந்த ஆரினஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. டீட்டெயில்ஸ் உள்ள இடத்துல நல்லா அந்த ரொம்ப ஷார்ப்பான டீட்டெயில்ஸும் இல்லாமல் அந்த கரெக்டான அந்த நேச்சுரலாக ஒரு டீட்டெயில் இருக்கணும். அந்த டீட்டெயில் லெவல் வந்து நல்லா மெயின்டைன் ஆச்சு. பேஸுமே எந்த இடத்துலையும் அடிபடாமல் ஒரு நேச்சுரல் பேஸ், ஒரு நல்லா கரெக்டான ஒரு ரம்பிளிங் பேஸ் வந்து இந்த இடத்துல எனக்கு கிடச்சிது. அந்த மாதிரி அந்த மிட் செக்ஷனில் உள்ள இதுவுமே ரொம்ப ரிசஸ்டாக இல்லாமல் கரெக்டாக ஒரு நேச்சுரலாக ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற இது ஃபீல் வந்து நல்லாவே கொடுத்துச்சு. ஆக்சுவலாக இதில் OnePlusல இன்னொரு என்ன விஷயம் அப்படின்னா, இது ஏற்கனவே வி ஷேப் டியூனிங்கிறதுனால நம்ம ட்ரெபிளை வந்து இன்னும் ஜாஸ்தியாக வச்சோன்னா ஒரு மாதிரி இரிட்டேஷனாக ஃபீல் ஆகுது. அதே பேஸு கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கணும் அப்படின்னாலுமே அது தலைவலி ஃபீல் ஆகும். அதனால தான் நான் 2 சைட்லையுமே பேஸை குறைச்சிட்டேன். ஆக்சுவலாக இப்படி கேட்கும்போது வந்து ஒரு OnePlus சவுண்டு மாதிரியே நம்மளுக்கு தெரியலை. Z2 ANC அப்படி மாற்றி கேட்கும்போது இந்த டைப் டியூனிங் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப ரிலாக்ஸாகவே இருக்கும். அந்த ட்ரிபிளும் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் பேஸும் ரொம்ப பஞ்சியாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இன்னும் இப்போ நார்மலாக OnePlus புல்லஸ் வயர்லெஸ் Z2 வந்து ஒரு மணி நேரம் மாட்டினா கொஞ்ச நேரத்தில் காதெல்லாம் அப்படியே வலிக்கும். அப்படியே பேஸ் அப்படி அந்த பேஸ் சத்தம் வந்து காதில் கேட்டு ஒரு மாதிரி தலைவலியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நான் ஃபுல்லாக குறைச்சதுனால அந்த லாங் லிஸ்னிங் செஷனில் கூட அந்த இரிட்டேஷனோ இல்லைனா அந்த ஒரு மாதிரி தலைவலி இந்த மாதிரி ஃபீல் வந்து எனக்கு கொடுக்கல. ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் OnePlus வயர்லெஸ் Z2 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இந்த செட்டிங்ஸை வச்சு இந்த EQ செட்டிங்ஸை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கலாம். தேங்க்யூ.